ஹேய், சூஜி மட்டும் டீமை விட்டு போயிட்டானா அவன் இடத்துக்கு நான் தான் வருவேன். ஏய் என்ன சொல்ற நீ? சிவா உனக்கு கூட சான்ஸ் இருக்கு தெரியுமா? ஆமா, ஆமா. காலையில 5:30 மணிக்கு ஆஜராகணும். நல்ல வேலை சாப்பிட எனக்கு இது கிடைச்சது இல்லைனா பசியில மயங்கி விழுந்திருப்பேன். ஏய் வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். இரு இதோ வந்துட்டோம். நீங்க க்ளீன் பண்ணிட்டு வந்துருங்க. ச்சே, போயும் மேட்ச்ல அசிங்கமா தோத்துட்டு எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? இது ஒன்னும் புதுசு கிடையாதே. இதுதான் இங்க பிரச்சனை, உனக்கு புரியுதா? நமக்கு கோச்சா காமியா கிடைச்சிருக்காரு, அதை வீடு அடிச்சிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, காம் டவுன். நீ பண்ற விஷயத்தை எதுக்காக மறைச்சு பண்ற? மத்தவங்க முன்னாடி அதை பண்ணலாம்ல. எனக்கு தேவையில்ல. கோச் கிட்ட நீ ஸ்கோர் பண்ற மாதிரி காட்டிக்க விரும்பலையா என்ன? அப்படி யோசிக்க மாட்டோம். கோச் எங்களை க்ளீன் பண்ண சொன்னா நாங்க அதை பண்ணுவோம். ஒன்ன மாதிரிதான். சுபாரு, இந்த ரூமை ஃபுல்லா க்ளீன் பண்ணலாம். தானியா இவன் மட்டும் ஸ்கோர் பண்ண கூடாது. என்ன இப்பவே வா? ஆமா இப்பவே தான். மனசுல பட்டாத உடனே செஞ்சிடணும். அதோட இவன் என்ன விட எப்பவும் அதிகமா ஸ்கோர் பண்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்ன சொல்ற? சூஜி, நீ பண்றதெல்லாம் வெறும் சாதாரண கிளீனிங் தான். ஆனா நான் பண்ண போறது பெரிய கிளீனிங். என் கூட சேர்ந்துக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் ஜோ, என்ன இது? காக்கிகாமா ஃபேமஸ் சாக்கர் ஸ்கூலோட ஹிஸ்டரி ஆயிடுது. இத பாரு, காக்கைகாவுக்கு இப்ப புதுசா ஒரு கோச் வந்திருக்காங்க. அதனால சுஜி, அதை உடனே தூக்கி போட்டுரு ப்ளீஸ். நான் எதுக்கு தூக்கி போடணும்? சரி போடுறேன். சூஜி, இன்னொரு விஷயம். வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீ என் கூட வரணும். மரியாதையா உடைஞ்சிரு. ரொம்ப நன்றி. உன்னை கட்டாயப்படுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சிருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும். நான் தானே உன்கிட்ட வந்து. நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். அதுவும் உண்மைதான். ஜோ அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் பாப்சிகல்ஸ கொடுக்கவே மாட்டான். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வாங்கி அவன் மட்டுமே சாப்பிடுவான். வாய மூடு. அவன் இப்ப அதை உன்கிட்ட கேட்டானா? ஜோ, அவனை ஃப்ரெண்டாக்கிக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல. நீ அவனுக்காக விட்டு கொடுக்கலனா ஏன் அப்படி பண்ண? எதை கேக்குற? தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னுடைய ஷாட்ஸ் எதுக்காக எல்லா ஷாட்ஸையும் மிஸ் பண்ண? இதுல உன்னுடைய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பெனால்டி கிக்ஸ் வேற, கேம்ல விளையாடுறது வேற. அதோட நம்ம எதிர்த்தது நம்மோட மாதிரியான டீம். நிலைமை என்னதான் மோசமா இருந்தாலும் நம்மளுடைய பெஸ்ட் நம்ம கொடுத்திருக்கணும். கண்டிப்பா இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். அப்புறம் எதுக்காக அந்த மாதிரி பண்ண? எங்கள மாதிரி ஒரு மொக்க ஃபுட்பால் டீம் இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது பெட்டர் நினைச்சியா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்காக அப்படி பண்ண? நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் பால் உள்ள போக மாட்டேங்குது. இதை தவிர உனக்கு பொய் சொல்றதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா? ஜோ, அப்படின்னா என்ன டீமை விட்டு வெளியே துரத்து. நான் டீம்ல இருக்கிறது பிடிக்கலன்னா என்ன வெளியே துரத்து. அப்படின்னா நாங்க உன்னை டீமை விட்டு வெளியே போக சொன்னா நீ போயிடுவியா? ஜோ கோவப்படாத. கைஸ் காம் டவுன். இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். நான் தான் இவன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிட்டேன். ஜோ, அப்போ அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சா? எதுக்காக நீ பின்னாடி வரல? சொல்ல ஷூட். Okay, breathe in, breathe out. Breathe in, breathe out. காமியா சான், ஒரு வழியா உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா? எதுக்காக தூரத்துல இருந்து பசங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? இதோட ட்ரைனிங் ஆரம்பிச்சு 2 வாரம் ஆயிடுச்சு. ஸ்டார்டர்ஸ் நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராக்டிஸ் கேம்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த 2 வாரத்துல ஒரு மேட்ச் ஆச்சு வின் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க பால கிக் பண்ண ஆரம்பிக்கலாம். டிஸ்மிஸ்ட். கோச், ஸ்டார்டர்ஸ பத்தி சொல்லுங்க. அது ஃபைனல் முடிவுல நீங்க சொன்னீங்கல்ல. எந்த மாற்றமும் இல்ல. என்னால இதை ஏத்துக்க முடியாத. சஹரா, இல்ல, நாங்க எல்லாரும் இதுக்காக 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா ஏன் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடினா உங்களால உருப்பட முடியாது.
எதுக்காக சுஜி டீம்ல இருக்கான்னு சொல்லுங்க. அவன் இந்த டீம்ல இருக்கிறதுனால இந்த டீமுக்கு எந்த வகையில யூஸ்னு சொல்லுங்க. ஆமா, நல்லா யோசி சுஜி. இந்த மேட்ச்ல நான் விளையாடட்டுமா? உனக்கு ஃபுட்பால்ல விருப்பம் இல்லைன்னு முன்னாடி சொன்னேன்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்டார்டர்ஸ் முடிவு பண்றது கோச் தான், சூஜி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அப்ப கேம்ல இவ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு மோதி பாத்துறலாம். ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச். நீ ஜெயிச்சனா உன்னை டீம்ல சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீ தோத்துட்டனா சுஜி, இனி உங்க விருப்பம். இந்த சுஜி இத போட்டுக்கோ. நோமி அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு நல்லாவே புரியுது. ஆ? பிகே மேட்ச் விளையாடும் போது நீ நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடின. உனக்கும் ஃபுட்பால் விளையாட ஆசையா இருக்குதானே? குட் லக். ஓகே, சொனடா பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். அதே சமயம் சஹாரா ரொம்ப ஃபாஸ்ட். அவங்க இப்போ எப்போ இல்லாம ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. அந்த பக்கம் என்னங்க? ஜஸ்ட் மிஸ். எல்லாம் பழைய மாதிரி நடக்குது. நான் ஃபுட்பால் விளையாடணும்னு நினைச்சது எல்லாம் என் தப்பா? எல்லாரும் என்ன பத்தி சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போயிடுச்சு. உன்னை இங்கே தடுக்கிறேன். சுஜி, உனக்கு போ. ஓகே, இப்ப மேட்ச முடிக்கிறேன். எஸ். ஹே, யா. கடைசியில நான் எந்த இடத்துக்கும் தகுதியானவன் இல்ல. எனக்கு ஃபுட்பால் சுத்தமா பிடிக்கல. அவங்களை ஈஸியா ஜெயிக்க விட போறியா? ஆ? உனக்கு நிஜமாவே ஃபுட்பால் விளையாட விருப்பம் இல்லனா இதே இடத்துல இங்கேயே நின்னுகிட்டே இரு. சொல்றது புரியுதுல? இங்கேயே நின்னுகிட்டு. ஜோ, இவனை பார்த்தாலே கோவமா வருது. உண்மையிலேயே இதுதான் என்னுடைய விருப்பமா இருக்குமா? இதான் என் விருப்பமா? இதுதான் என்னுடைய விருப்பமா? கோஹி, என்னை விட்டுட்டு அவன் மட்டும் முன்னேறி போய்கிட்டே இருந்தான். உனக்கு உண்மையாவே ஃபுட்பால் விளையாட ஆசையா இருக்குல்ல? இந்த இடத்துலயே இப்படியே நின்னுகிட்டே இரு. இதை நான் விட்டா இந்த இடத்துலயே தான் நின்னுட்டு இருக்கணும். அதுக்கு நான் எப்பவும் விட மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும். சுஜி, என்ன பண்ற? இங்க பாரு, எனக்கு பாஸ் பண்ண. சுஜி, விட மாட்டேன். சுஜி, சுஜி என்னாச்சு? தூக்க ட்ரை பண்ணாத. யாராவது போய் ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க, சீக்கிரம். கோச், நான் நல்லதா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல இரு, நீ முதல்ல கிளினிக்கு போகணும். ஒண்ணும் இல்ல. நான் மேட்ச் விளையாடுறேன். ஆ? நான் இந்த மேட்ச் விளையாடணும். ஆனா நான் உன்னை அந்த இடத்துல நிக்க தானே சொன்னேன். அப்படி இருந்தா ஜெயிக்க முடியாது. அவனுக்கு ஈடாகவும் முடியாது. நீ நான் விட மாட்டேன். இது ரொம்ப டஃப்பா இருக்கு. சொல்லடா. ஏய், என்கிட்ட வராத. என்னால இந்த இடத்துலயே இருக்க முடியாது. எப்படி கோல் போட்டான்? கலக்கிட்டேன்ல. உமக்காய் கவனமாகிரு. நம்ம அஃபென்சிவ் ஆட போறோம். கேமோட போக்கு மொத்தமா மாறிடுச்சு. இந்த இடத்துல நின்னுகிட்டே இரு. சரி, இப்ப அந்த பால உள்ள போடு. அமகாய், அமகாய்.
ஆமா காய். ஓ காய்ஸ், என்னால முடியாது. என்னால இது சுத்தமா முடியாது. என்னால எப்பவும் இவனை நிறுத்த முடியாது. நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் நிலைமையில இருந்து பாரு, உனக்கு என்னன்னு புரியும். கோல் போறதுக்காக இவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு நீயும் பார்த்தல. நீ பிராக்டிஸ்க்கே ஒழுங்கா வரமாட்டா, ஆனா இவனை விட பெஸ்டானவன் மாதிரி நீ சீன் போட்டுக்கிட்டே இருப்ப. என்ன பொறுத்தவரை உன்னை விட இவன் தான் ஸ்டார்டிங் டீம்ல இருக்கிறதுக்கு தகுதியானவன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. என்னால இது முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நாங்களும் கிளம்புறோம். என்னாலயும் முடியாது. ஏய் गाइस, இருங்க. என்ன பண்றீங்க? ஏய் இருங்க. நீங்க பண்றது விளையாட்டுக்கு தானே, இது உண்மை இல்லையே. கசாமா ஃபுட்பால் டீமை இழுத்து மூடாம பாத்துக்கோ. गाइस இருங்க. நில்லுங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? கசாமா, என்ன மன்னிச்சிடு. என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இப்ப நம்ம மொத்த டீமையும் இழுத்து மூடுற அளவுக்கு வந்துட்டோம். நம்ம டீம்ல இப்போ 11 பேர் கூட விளையாடுறதுக்கு இல்ல. என்ன மன்னிச்சிடு. நீயும் என்ன மன்னிச்சிரு. ஆ, நீ ஒன்னும் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல. நீ உன்னோட வழியில இந்த ஃபுட்பால் மேட்சை விளையாடிட்டு இருக்க. இப்ப நமக்குள்ள எல்லாம் சரிசமமாயிடுச்சு. ஆனா ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஃபுட்பால் விளையாடும் போது முகத்தை போரா வச்சுக்காத. அப்படியெல்லாம் இல்லையே. இல்ல, உன் முகம் அப்படிதான் இருக்கு. அப்படி இல்ல. அப்படிதான் இருக்கு. டென்ஷன் ஆகுது. நான் உன் மேல எவ்வளவு வெறுப்பா இருக்கேன் தெரியுமா? இருந்தாலும் தோக்கறதுக்கு கடுப்பா இருக்குல்ல. நாம 2 பேருமே ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்றோம். இந்த இடத்துல நம்மளால மட்டும் தான் ஏதாவது பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம 2 பேர் நிலைமையும் ஒண்ணுதான். வர்ற மேட்ச்ல நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பா ஜெயிக்கணும்.